மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 0.5 plus 0.3 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக நமக்கு 0.5 அப்படின்னு கொடுத்துருந்தா எப்படி எழுதுவோம்? 5/10 அப்படின்னு எழுதுவோமா? ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பார் கொடுத்துருக்காங்க ரெண்டுலையுமே. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 0.5 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா எப்படி எழுதணும்? 0.55 பார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதணும் பார்க்கலாம். 0.5 கொடுத்துருந்தா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம பைல ஒரு 9 போடணும். ஸோ பார் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல, அப்போ 5 அப்படி எழுதிக்கணும். அந்த நம்பரை முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 0 இருக்கு. ஸோ ஒருவேளை நமக்கு 0 இல்லை 2 அந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல, நம்ம என்ன எழுதிப்போம்? -2 பண்ணி 3 போட்டுப்போம். ஆனால் நம்ம இடத்துல 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டேரெக்டாக 5/9 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, டபுள் டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதனால பைல 99 போட்டுப்போம். மேலே என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 55 டேரெக்டாக எடுத்துப்போம். இந்த 0க்கு பதிலாக வேற நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணி எழுதிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 0.5க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 5/9 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி 0.3 பார்க்கு என்ன கண்டுபிடிப்போம்? 0.3 பார்க்கு 3/9 வருமா? அப்போ ஆட் பண்ணா 8/9 வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குறிக்கப்பட்ட விலையின் 1/4 பங்கு. குறிக்கப்பட்ட விலைன்னா என்னது? MP. 1/4 பங்கு MP ஈக்குவல் டு விற்பனை விலையின் 2/3 பங்கிற்கு சமம் கொடுத்துருக்காங்க. அப்ப விற்பனை விலைன்னா என்னது? செல்லிங் பிரைஸ். அப்ப 2/3 ஆஃப் SP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட் பை MP இன்ட்டு 100 கண்டுபிடிப்போமா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? MP SP இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ MP பை SP ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு இந்த 4 வந்து ஈக்குவலுக்கு அப்புறமா போயிடுச்சுன்னா 4/1. அப்போ என்ன வரும்? 8/3 வரும். இந்த 3ன்றது என்னது? செல்லிங் ப்ரைஸ். இந்த MP 8ன்றது என்னது? மார்க் ப்ரைஸ். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? 5 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, மார்க் ப்ரைஸ் தானே கண்டுபிடிப்போம். அப்போ 8 மேலே வந்து 5 வரும் இன்ட்டு 100. நம்ம எப்படி எழுதுறதுக்கு டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம்னா 1/8%. 1/8%ஓட வேல்யூ 12.5. டேரெக்டாகவே பர்சன்டேஜ் நம்ம 1/8 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு இந்த இடத்துல இருக்கு 5 இருக்கா, அப்போ 12.5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 62.5. ஆப்ஷன் ஏ. டைரக்டாவே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन 24, 28, 27, 23 மற்றும் DEயின் சராசரி 29 எனில் D மற்றும் Eயின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரினா என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கண்டுபிடிப்போமா? பை கொடுத்தா கண்டுபிடிப்போமா? அப்போ 24 + 28 + 27 + 23 + D + E பை எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 6 நம்பர்ஸா ஈக்குவல் டு 29 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம 6 வந்து என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும் 29ஓட. அப்போ தான் இதோட நம்ம சராசரியோட கூடுதல் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதை நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 102 வரும். ஈக்குவல் 102 + D + E ஈக்குவல் டு 29 இன்ட்டு 6 வந்து என்ன வரும்? 174 வரும். அப்போ D + E ஈக்குவல் டு 174 மைனஸ் 102. இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 72 வரும். D + Eயோட வேல்யூ தான் நமக்கு 72 கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சராசரினா என்னது? ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 போடுவோமா? ரெண்டு நம்பரோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 72/2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ண என்ன வரும்? 36 வருமா? அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குறிப்பிட்ட தூரமானது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கடக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தூரம் கொடுத்துருக்காங்க, வேகம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட தூரமானது குறிப்பிட்ட வேகத்தில் கடக்கப்படுகிறது. இத்தூரத்தின் இருமடங்கானது. தூரத்தோட இருமடங்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஃபர்ஸ்ட் 1,
அதோட இரு மடங்கு மடங்கு வந்து என்ன சொல்றாங்க 6 மடங்கு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ டி இந்த இடத்துல டி போட்டுக்குவோம். காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னவா மாறுதா 3 டைம்ஸ் பண்ணாதான் 6 6 மடங்கு ஆகியதா. இந்த 2 டைம்ஸ் வந்து என்னவா மாறுதா 6 டைம்ஸா மாறுது. ஸோ என்ன பண்ணிருக்காங்க இன்ட்டு 3 பண்ணிருக்காங்களா. ஸோ இங்க என்ன வரும் இதையும் 3 பண்ணோம்னா 3 வரும். ஸோ நமக்கு டைம் ரேஷியோ கிடைச்சிருச்சா 3:6. இதை கேன்சல் பண்ணோம்னா 1:3ன்றது என்னது டைம் ரேஷியோ நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க வேகங்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ரேஷியோ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ரேஷியோ. அப்போ 3:1 நமக்கு ஸ்பீட் ரேஷியோ கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு விற்பனையாளர் தனது பொருட்களின் விலையை கொள்முதல் விலையை விட 40% அதிகமாக குறிக்கிறார். அவர் 30% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அவரது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம டைரக்டா எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை 100 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன எடுத்துக்க போறோம் 40 எடுத்துக்க போறோம். 40 பிளஸ் அதிகமாகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் பிளஸ் எடுத்துக்கிறோம். மைனஸ் 30% தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க அதில் மைனஸ் 30 எடுத்துக்கிறோம். பிளஸ் ஆர் மைனஸ் 40 இன்ட்டு 30 பை 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 4 × 3 12 வருமா 4 × 3 12 வரும். 40 மைனஸ் 30 10 வரும். அப்போ 10 மைனஸ் 12 வந்து என்னது -2. -2ன்றது என்னது லாஸ். இப்போ நஷ்ட சதவீதம் 2%. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் அவினாஷ் என்பவரால் பிபின் என்பவரை விட இரு இயந்திரத்தை 11 மடங்கு வேகமாகவும் மற்றும் பிபினை விட 100 நாட்கள் குறைவாகவும் எடுத்துக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஏ பி அவினாஷ் பிபின். என்ன சொல்லியிருக்காங்க அவினாஷ் என்பவரால் பிபின் என்பவரை விட இரு இயந்திரத்தை 11 மடங்கு வேகமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும் அவினாஷ் தான் 11 வரும் பிபின் வந்து 1 வரும். பிபினை விட 100 நாட்கள் இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ 10x 10x தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 100 நாட்கள் கொடுத்துருக்காங்க. 10x வந்து 100 நாட்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எனில் அவினாஷ் மற்றும் பிபின் இருவரும் தனித்தனியே இந்த இயந்திரத்தை தயாரிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10x வந்து 100னா x வந்து எவ்வளவா இருக்கும் 10 இருக்கும். ஸோ இதை வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும் 110 வரும் இதுக்கு வந்து 10 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் விற்பனை விலைக்கும் கொள்முதல் விலைக்குமான விகிதம் 7:11 எனில் இழப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலை அப்படின்னா என்னது எஸ்பி. எஸ்பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க எஸ்பி வந்து 7 சிபி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இழப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சிபியில் தான் இழப்பு சதவீதம் கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஸ் எவ்வளோ இது ரெண்டுக்கும் 4 அப்போ 4/11 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணணும்னா இது டைரக்டா வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1/11% வந்து நமக்கு வேல்யூ 9.09 டைரக்டாவே 1/11% வேல்யூ 9.09. ஸோ வந்து அதை டைரக்டா நம்ம 4 மட்டும் பண்ணா போதும். இங்க அதானே கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் 1/11 இன்ட்டு 4 எடுத்துக்கலாம். இந்த 100 வந்து எடுத்துடலாம். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ஸோ டைரக்டாவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இதை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 9.09 இன்ட்டு 4 பண்ணோம்னா 36.36%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த எண் 8 ஆல் வகுபடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 ஆல் டிவைட் பண்றதுக்கு நம்ம கண்டிஷன் இருக்கு இல்லையா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 8 ஆல் டிவைட் ஆகும் அந்த ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் இதை வந்து 8 ஆல் கேன்சல் பண்ணலாமா. அப்போ இது என்ன வரும் 1 டைம் வரும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 டைம் வருமா இது கேன்சல் ஆகுது. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 8 ஆல 1 1 2. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 8 ஆல கேன்சல் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து 8 ஆல வகுபடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பி என்பது கியூவை விட 15% குறைவு. ஸோ பி கியூவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பி என்பது கியூவை விட 15%. கியூவை விட 15% குறைவு. அப்ப இவங்க என்னது 85% இவங்க 100%. எனில் Q ஆனது P ஐ விட எவ்வளவு சதவீதம் அதிகம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 15. எப்பவுமே நம்ம எதில் பார்ப்போம் கம்மியாக இருக்க நம்பர்ல தான் பார்ப்போம். அப்போ 85ல் 15 இன்ட்டு
100. இதை கேன்சல் பண்ணா 3 டைம் 5 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். இது வந்து 17 டைம்ஸ் வரும். சோ இது வந்து 300/17 இருக்கா? இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 1 டைம் வரும். பேலன்ஸ் வந்து 13 வரும். சோ 8 சோ 7 டைம்ஸ் மறுபடியும் வரும். அடுத்து 6 4. அப்ப ஆப்ஷன் சி 17.64%. நெக்ஸ்ட் क्वेश्चन மதிப்பிடுக. போட்மஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட் பண்ணுவோமா? 5 + 2 7. அப்ப 14 - 3 * 7/4 ஆ? 14 = 14 - 21/4 வருமா? இத 4 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 56 - 21/4 வரும். ஓ 56 - 21 என்ன வரும்? 5 35 35/4. இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும். 0.75 வரும். சோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन பங்கஜ் 2 பைக்குகளை வாங்கினார். முதலாவது 24,000க்கும் இரண்டாவது 20,000க்கும் வாங்கினார். அவர் 2 பைக்குகளை விற்றார். முதலாவதை 20%, இரண்டாவதை 30% நஷ்டத்திலும் எனில் ஒட்டுமொத்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 பைக் வாங்கியிருக்காங்க. சோ 2 பைக் வாங்கியிருக்காங்களா? என்ன வரும்? 24,000. ஃபர்ஸ்ட் பைக் வந்து 24,000. அது என்ன பண்ணிருக்காங்க? முதலாவதை 20% லாபம். சோ 24,000க்கு 20% கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? இரண்டாவதை 30% நஷ்டம். சோ 20,000க்கு ரெண்டாவது பைக் வாங்கியிருக்காங்களா? 20,000க்கு 30% கண்டுபிடிக்கணும். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இத மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4,800 வரும். இது வந்து என்னது? ப்ராஃபிட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இத கேன்சல் பண்ணனும். இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 6,000 வரும். 6,000ன்றது என்னது? லாஸ். ஏனா நஷ்டத்துக்கு தானே வித்திருக்காங்க செகண்ட் பைக்கா. அப்ப இது வந்து லாஸ். சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1200. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10%. இங்க 20% இருக்கு, இங்க 10% 30% இருக்கு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து 10%. அப்ப 1200 வந்து அவங்க என்ன வித்திருக்காங்க? நஷ்டத்துக்கு வித்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन 11 1/2 + 12 1/2 + 13 1/2 + 14 1/2. சோ எல்லாத்துலயுமே காமனா 1/2 இருக்கா? அப்ப டைரக்டாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 11 + 12 + 13 + 14 ஆட் பண்ணோம்னா 50 plus 4 half இருக்கா? 4 half ஆட் பண்ணோம்னா 2. So 52. Option A. So next question. ஒரு தேர்வில் நவீன் 21% மதிப்பெண் பெற்று 25 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் அத்தேர்வில் தோல்வியுற்றார். அவர் 46% மதிப்பெண்களை பெற்றிருந்தால் 5 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் அத்தேர்வில் தோல்வியுற்று இருப்பார். எனில் அத்தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2% கொடுத்திருக்காங்களா? 21 கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு 46 ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 மதிப்பெண்கள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் வந்து 25 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. 25 5. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் வந்து 25%. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20%. அதுதான் இது ரெண்டு கூடிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 25% தான் நமக்கு 20 இருந்துச்சுன்னா பேலன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்ச மதிப்பெண்கள். அதிகபட்ச மதிப்பெண்கள்னா 100%. 100% தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4 டைம்ஸ் வரும். இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 × 20 80. அதிகபட்ச மதிப்பெண்கள் 80 மார்க்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 2.5 ஆண்டுகளில் 1060 ஆகவும் மற்றும் ஒரு ஆண்டில் 1000 ஆகவும் அதிகரிக்கிறது எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட தொகை அப்படின்னா என்ன தொகை நமக்கு தெரியாதா? என்னவாகுதான்? 2.5 ஆண்டுகள்ல 2.5 ஆண்டுகள் என்னவா மாறுது? 1060 மாறுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மற்றும் ஒரு ஆண்டில் 1000 ஆகவும் சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த தொகை என்னவாகுது? ஒரு வருஷத்துல 1000 ரூபாயா மாறுது. 1 இயர்ல 1000 ரூபாய். 2.5ல 1060 ரூபாய்.
அப்ப இந்த கேப் எவ்வளோ? இங்க 1 இருக்கு ஆல்ரெடி. அப்ப 2.5 இருக்கு. இங்க என்ன கேப் என்ன வரும்னா 1.5 இயர்ஸ் வரும் இந்த இடத்துல. 1.5 இயர்ஸ்ல 1060 ரூபாயா மாறுது. இங்க 1000ல இருந்து இந்த 1060 ரூபாய் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 60 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த 60 ரூபாய் டிஃபரன்ஸ்ன்றது என்னது? இந்த 1.5 இயர்ஸ்ல கண்டுபிடிச்சது. 1.5 இயர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? 3/2 ன்னு எழுதிக்கலாமா? இந்த 3/2 x தான் 60னா அப்ப 120/3 x equal to என்ன கண்டுபிடிக்கணும்னா 40 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். x வந்து 40, அதாவது 1 இயர்ல அவங்களோட வட்டி எவ்வளவா மாறுதான்? 40 rupees மாறுது. 1 இயருக்கு அவங்களோட வட்டி 40 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வட்டி விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி தானே கேட்டிருக்காங்க. அப்ப PNR/100 ஃபார்முலா போட்டுக்கலாம் டைரக்டா. PNR/100 ஃபார்முலா போட்டுக்கலாம். நமக்கு வந்து PNR/100ல போடணும்னா நமக்கு வந்து P யோட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். P யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு 1 இயருக்கு வட்டி வந்து 40 rupees ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 1 இயர்ல எவ்வளவு மாறுதுன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப 1000ல இருந்து 40 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது? 960 வருதா? இந்த 960 தான் வந்து என்னது? பிரின்சிபல். P = 960. சோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 960 இன்டு n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? n வந்து 1 இயர்ல, r வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் by 100 equal to 40 rupees. அப்ப 40 கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல், 1 டைம் வரும், 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1 இருக்கு, 4 டைம்ஸ் வரும். 100/24 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணா 12 டைம்ஸ் வரும். இங்க 50 டைம்ஸ் வரும். இதை மறுபடியும் கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ் வரும். இங்க 25 டைம்ஸ் வரும். அப்ப 25/6. 25/6 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6 ஆல 4 டைம்ஸ் வரும். 0.17%. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1 லிட்டர் தண்ணீர் அளவுள்ள ஒரு கலவையில் முறையே தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் 5:7. 120 லிட்டர் அளவுள்ள ஒரு கலவையில் முறையே தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் 5:7 ஆகும். தண்ணீர் மற்றும் பாலின் விகிதத்தை முறையே 1:1 மாற்ற எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 120 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 5:7 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 12 வருமா? அப்ப 12ஆல கேன்சல் பண்ணோம்னா 10 வரும். அப்ப இந்த இடத்துல வந்து 5x 7x இருக்குமா? அப்ப x ஓட வேல்யூ தான் நம்ம 10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப என்ன வரும்? 50 70 வருமா? நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? 1:1 மாறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1:1 மாறணும். அப்ப இங்க ஆல்ரெடி 70 இருக்கு. சோ இங்க நம்ம என்ன ஆட் பண்ணா இந்த இடத்துல 50 யோட என்ன ஆட் பண்ணா நமக்கு 70 வரும்னு பார்க்கணும். 20 ஆட் பண்ணா நமக்கு 70 வரும். அப்ப 70:70 கேன்சல் பண்ணோம்னா 1:1. ஆப்ஷன் டி. 20 லிட்டர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 70/70 வந்துரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சம்புவை போல் கௌரவ் 4 மடங்கு திறன் வாய்ந்தவர். ஒரு வேலையை முடிக்க சம்புவை விட கௌரவ் 67.5 நாட்கள் குறைவாக எடுக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அதே வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? என்ன கொடுத்திருக்காங்க? 2 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சம்பு கௌரவ் 2 கொடுத்திருக்காங்க. இவங்க 1னா இவங்க 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3x டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3x கொடுத்திருக்காங்க. 3x தான் எவ்வளோன்னு கொடுத்திருக்காங்க? நமக்கு 67.5 கொடுத்திருக்காங்க. 67.5. அப்ப x equal to 67.5/3 கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 1 இருக்கும், 5 டைம்ஸ். அப்ப 22.5 தான் x. ஸோ xன்றது 22.5 கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1:4ல வந்து அவங்களோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன பண்ணோம்? 1ன்றது தான் 22.5. அப்போ 4ன்றது என்னவா இருக்கும்? இன்ட்டு 4 பண்ணா நமக்கு கிடைச்சிரும். அப்போ இன்ட்டு 4 பண்ணோம்னா நமக்கு 90. 90ன்றது கௌரவோடது, சம்புவோடது 22.5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சா? டோட்டல் ஒர்க்ன்றது என்னது? 90 ஒர்க். 90 தான் நமக்கு டோட்டல் ஒர்க். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து 1:4 இருக்கா? அப்போ 1:4 ஆட் பண்ணோம்னா 5. அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து 5 ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பை 5 பண்ணணும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 8 டைம்ஸ் 18. அப்போ 18 நாட்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசல் தொகை 72,000க்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்? 3, 3, 1 மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? 3, 3, 1. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? P is equal to 72,000. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? R is equal to 16%. N is equal to 3 years கொடுத்துருக்காங்க. அப்போ 72,000க்கு 16% வந்து கண்டுபிடிக்கணும். பண்ணோம்னா 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 72 into 16 மல்டிபிள் பண்ணோம்னா 72 into 16 இதை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? மல்டிபிள் பண்ணோம்னா 72 into 16 மல்டிபிள் பண்ணோம்னா 11,520 வரும். நெக்ஸ்ட் இந்த 11,520க்கு 16% நம்ம கண்டுபிடிக்கணும். 11,520க்கு 16% கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல். பார்த்தோம்னா 1843.2 வரும். நெக்ஸ்ட் இந்த 1843.2 இந்த 1843.2க்கு 16% நம்ம கண்டுபிடிக்கணும். பண்ண நமக்கு என்ன வரும்னா 294.2 வரும் கேன்சல் பண்ணா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3, 3, 1 கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 11,520 ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்கே போடணும். செகண்ட் வேல்யூ 1843.2 இந்த வேல்யூ இங்கே போடணும். அடுத்து 294.2 வேல்யூ இங்கே போடணும். ஸோ இதை வந்து 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இதையும் 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இதை 1ஆல மல்டிபிள் பண்ணணும். பண்ணணும் நமக்கு என்ன வரும்னா 34,560 plus 5529.6 plus 294.2 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 40,384.51. ஆப்ஷன் சி. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் முறையே 10 சென்டிமீட்டர் மற்றும் 30 சென்டிமீட்டர் ஆகும். எனில் சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாய் சதுரத்துக்கு ஃபார்முலா half d1 into d2. ஸோ 2 d1 d2 நம்ம கொடுத்துருக்காங்களா? 10 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. half into 10 into 30 கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். 5 into 3 150. 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜா கமா ராம் மற்றும் மோகன். ராஜா ராம் மோகன் இடையே 17,600 என்ற தொகையானது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 17,600. எந்த விகிதத்தில் இருக்காங்க? 6, 7, 9 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. எனில் மோகனின் பங்கு. மோகனோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 6 + 7 + 9 ஆட் பண்ணா 22 வரும். அப்ப இந்த 22 தான் இந்த 17,600. 22x = 17,600. அப்ப நம்ம மோகனோட மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம 9x மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கிராஸ்ல இருக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 22ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா 11 டேபிள்ஸால கேன்சல் பண்ணலாம். 11 டேபிள்ஸால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 2 டைம்ஸ் வரும். இங்க 1 6 வரும். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும். அப்ப 9 into 8 7200. அப்போ 7200
அப்ப ஆப்ஷன் சி. மோகனோட பங்கு எவ்வளோ? 7200. நெக்ஸ்ட் கொஸ்டின். x மற்றும் y மற்றும் z என்ற மூன்று எண்களின் சராசரி 54 னு கொடுத்திருக்காங்க. so x plus y plus z by 3 equal to 54. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? x ஆனது y மற்றும் z இன் சராசரியை விட 10 அதிகம் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? y ஆனது y plus z இன் சராசரியை விட 12 அதிகம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கொண்டு வர போறோம். சோ இங்க 2 இருக்கு. இந்த இடத்துல வந்து பிளஸ் இன்டு 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். இங்க 2x x பக்கத்துலயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 2x ஈக்குவல் டு y plus z plus 20. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். செகண்ட் வந்து என்னது? இந்த 2 இருக்கா? அதே மாதிரி 2y ஈக்குவல் டு வந்துரும். 2y ஈக்குவல் டு y plus z plus 2 ஆல மல்டிபிள் பண்ணிப்போமா? 2 இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்ப 24 வந்துரும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? 2y equal to y plus z plus 24 னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த y வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2y minus y என்னவாயிரும்? y ஆ மாறிடுமா? அப்ப y equal to z plus 24 னு ஆயிருச்சா? y equal to z plus 24 னு ஆயிருச்சு. அப்ப இந்த y equal to z plus 24 ன்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 2x equal to y plus z plus 20 ஆ? அப்ப y equal to z plus 24 வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப 2x equal to y ஓட வேல்யூ z plus 24 plus z plus 20 ஆ? so 20 plus 24 44 ஆ? இங்க வந்து என்ன இருக்கு? z plus z இருக்கா? அப்ப 2z வந்துருமா? 2z plus 44 இருக்கும். இங்க 2x இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2x இந்த சைடு கொண்டு வர போறோம். இந்த 2z இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்ப 2x minus 2z equal to 44 ன்னு இருக்குமா? சோ எல்லாமே 2 டேபிளால கேன்சல் ஆகும். அப்ப x minus z equal to 22 ஆ? நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? x மற்றும் z க்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படினு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? x மற்றும் z க்கு இடையேயான வித்தியாசம் என்ன? நம்ம கீழ கண்டுபிடிச்சிருக்கோம். x minus z equal to 22 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஆப்ஷன் B. Thank you.